இரவா புகழ் பெற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு தான் அந்த அமையும். அந்த இரவா புகழ் பெற்றது எங்கள் கேப்டன். எந்த உள்நோக்கமே இல்லாத ஒரு மனிதர். அவர்லாம் என் பெரிய ரோல் மாடல். ஏன்னா அப்படி பார்த்துக்குவார். அது கண்டிக்கிற மாதிரி கண்டிப்பார். அவர் கோபம் வரும், அவருக்கு தான் தெரியும். கோபம் வரும், அடிப்பார், திட்டுவார். ஆனால் அவனை அணைக்கிறதுக்கு அவரோட சிறந்த ஆள் இருக்க மாட்டாங்க. அவரெல்லாம் போகவே இல்லை. அவர் எங்களோடவே அப்படியே ட்ராவல் பண்ணதான் இருக்கார். அவருடைய நினைவுகள். அதாவது இப்படி பண்ணினாலும் தினம் ஒரு வாட்டி எங்கேயாவது ஒரு ஆங்கிளில் எங்களுக்குள்ளே வந்துட்டு போய்டும். எனக்குள்ளே வந்துட்டு போய்டுவார். வாழ்க்கையில் சாப்பாட்டை பற்றி கவலையில் கொடுத்ததும் சாப்பிடுவார். ஷூட்டிங்கில் சீனை பற்றி கவலையில் டைரக்டர் சொன்னதை செய்வார். ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் ஜாலியாக இருக்கும். ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தால் எல்லாத்தையும் தூக்கி வச்சு எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ எங்கள் பிராயம் கேட்டுங்க, எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க என்னென்னவோ பேசி பார்த்தாங்க, ரொம்ப பேசுகிறவங்க. இப்போ அவங்களும் கிட்டத்தட்ட நாக்கெல்லாம் கடிச்சிக்கிட்டு சண்டைக்கு போயிட்டார் அவர்கிட்ட. யோ தெரிலன்னா தெரிலதாயா, எனக்கு தெரியாதியா, போயா நீ என்ன மட்டும் பண்ணிக்க, என்ன அரெஸ்ட் பண்ணுறியா பண்ணிக்கன்ட்டார். இப்படி தகராறு பண்ணிட்டார் அவங்களுக்கு. உண்மையை என்ன கேட்டிங்கன்னா அந்த ஆஃபீஸருக்கு அப்படி நாங்கள் எல்லோரும் புரிய வச்சோம். தெரியாதுங்க அவருக்கு இந்த படத்துக்கு அவர் என்ன சம்பளம் வராது அவருக்கே தெரியாது. அவருக்கு மன வருத்தி தரக்கூடிய ஒரே விஷயம் வந்து இலங்கை தமிழர்கள் குறித்த மிகப்பெரிய கவலை ஒன்று அவருக்கு இருந்தது. அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா ஒரு 2-3 நாளைக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுவார். இந்த குண்டு வீச்சு, பலி, இந்த இராணுவ தாக்குதல், இலங்கை தமிழர்கள் இறந்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த மாதிரி கேள்விப்பட்டார்னா ரொம்ப மனசுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் இருக்கும். அவருக்கு வந்து தலைவர் பிரபாகரன்னா ரொம்ப உயிர். அந்த இதை தவிர வேறு எமோஷனலாக கமிட்மெண்ட்டே எல்லாமே இருந்துட்டு திடீர்னு ஒரு 55 வயசில் போய் திடீர்னு பாலிடிக்ஸில் போனோன்னு அவரோட பிரெயினுக்கு அது ஓவர்லோடும். ஏன்னா எல்லாமே ஒருத்தன் தலைக்கே வருது. அவர் நியூராலஜிக்கல் டிசன், அந்த நரம்பு தளர்ச்சி மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அவர் விட்டு விட்டு பேசுகிறதெல்லாம் தண்ணி போட்டு பேசுனது மாதிரி ஒரு போதையில் பேசுகிற பின்னாளில் பேர் வந்துருச்சு. அந்த நரம்பு சம்மந்தமான ஒரு பிரச்சனை வந்து டக்குன்னு யாரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. திடீர்னு உங்களோட பேசி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உங்களை நீங்கள் இப்போ வந்தீங்கன்னு கேட்பார். அந்த அதெல்லாம் நல்லா கவனிக்கிற ஸ்டேஜ் தான் இருக்குது. இன்னும் பெரிய வயிறு, ஆமாம் எனக்கு ஞாபகம் விட்டு விட்டு வருது, அது என்ன செய்ய சொல்கிறேன், மருந்து சாப்பிட்ருக்கேன், சரியா போன விடு, அவங்க எடுக்கிறான் அப்படிம்பார். தெரியும் அவருக்கு, எனக்கு ஞாபகம் விட்டு விட்டு வருதுன்றது எனக்கு தெரியுது, நான் மருந்து மெடிசன் சாப்பிட்ருக்கேன், சரியா போட்டு டாக்டர் சொல்லியிருக்காருன்னு சொல்லுவார். அந்த மாதிரி அவர் வயசுக்கான லோடு இல்லை, அது ஓவர்லோடு. அது உண்மையாகவே மூளையை பாதித்து நரம்பு தளர்ச்சியை கொண்டாந்து விட்டு நரம்பு பாதிப்பு உண்டாக்கி தான் அவருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அம்மா கிரியேஷன் தயாரிப்பாளர் திரு டி சிவா அவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார், விஜயகாந்த் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று. கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் அவரை பற்றி பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கோயம்பேடை தாண்டி போகும்போது அவரோட ஆஃபீஸில் இறந்ததன் பிறகு அந்த கூட்டம் இல்லாத அந்த இடமாவே அதை பார்க்க முடிய மாட்டேங்குது. முன்னாடியாவது கொஞ்சம் காலியாக இருக்கும். இப்போ அவருடைய அந்த கட்சி ஆஃபீஸ் வந்து எப்போவுமே கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடமா, அன்னதானம் வழங்கக்கூடிய ஒரு இடமா தான் நிறைஞ்சு காணப்படுது. பட் அவர் இல்லை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ரசிகராக இருக்க எங்களுக்கு, பழகின உங்களுக்கு. அதான் அது வந்து சில பேருக்கு சில அமைப்புகள் அமையும். அதாவது இரவா புகழ் பெற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு தான் அந்த அமையும். அந்த இரவா புகழ் பெற்றது எங்கள் கேப்டன். நீங்கள் சொன்னீங்களா அங்கே எப்படி கூட்டம் இருக்குது, அங்கே எப்படி சாப்பாடு போடுறாங்க, அது வந்து இப்படி பேர் வச்சவங்களே தெரியல. நம்ம இது கேப்டன் ஆலயம்னு. கேப்டன் ஆலயமா? ஆலயம்னா அப்புறம் சாமி கும்பிட போவாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் அவருக்கு அமைஞ்சு போச்சது. அது கேப்டன் ஆலயமாகவே மாறி அது ஆக்சுவலாக வந்து ரொம்ப இன்னும் மீடியாவில் அதிகமாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த சாப்பாடு போடுறதுன்றது அந்த கட்சியோ அந்த குடும்பமோ போடுற சாப்பாடை மட்டும் நீங்கள் பார்க்குறது இல்லை. இவர் சாப்பாடு போட்டாருங்கிற அந்த விஷயத்தால் உந்தப்பட்டு நீங்கள் இப்போ கூட போய் பாருங்கள், ஒரு ஃபேமிலி வரும், ஒரு சின்ன முப்பட்டில் வருவாங்க, அவங்க கையில் ஒரு பாத்திரம் இருக்கும், அதில் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வருவாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போவாங்க. அது ஏன் அங்கே வந்து செய்யணும்? ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை பொதுமக்கள் மத்தியில் அவருடைய அந்த செயல்பாடுகள் அவர் உண்டு பண்ணியிருந்தால், இன்றைக்கி ஒரு 2 குழந்தைகளை கூட்டிகிட்டு ஒரு டிவி50 வந்து இறங்கி ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு கொண்டாந்து அது ஒரு 50 தொண்டை கொண்டாந்து எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த எண்ணம் ஏன் அந்த குடும்பத்துக்கு வருது? விஜயகாந்த் சார் சாப்பாடு போட்டார், நாமளும் அவர் இடத்துலையே போய் போடுவோம். அதனால தான் அது ஆலயமாகவே இருக்குது. ஏன்னா அவர் வந்து சொன்னேன், மனிதன் தான், ஆனால் வந்து தெய்வ பிரவின்னு சொல்லுவாங்கள்ல, அது தெய்வ பிரவி. ஏன்னா ஒரிஜினலாக வந்து அதாவது உள்நோக்கம் இல்லாமல் நம்ம தவறு செய்கிறது வேறு, உள்நோக்கத்தோடு தவறு. உள்நோக்கம் இல்லாத தவறு வந்து மனித தவறுகள் சாதாரணமாக நடந்துட்டு போயிடும். தெரியாம அமுத்துவோம், அந்த இடத்துல ஒரு பூச்சி செத்து போயிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். எந்த உள்நோக்கமே இல்லாத ஒரு மனிதர் அவர் எரியாமல் செய்த தவறுகள் எதாக இருக்குமே தவிர உள்நோக்கமாக திட்டமிட்டு அந்த மாதிரி இவனை காலி பண்ணணும், அவனை காலி பண்ணணும், இவனுக்கு தப்பு செய்யணும், அது மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாருக்குமே நல்லது நினைச்ச
எல்லாரும் வயிறார சாப்பிடணும்னு நினச்சேன். வாழ்க்கை முழுக்க அதாவது ஒருவேளை அதாவது இவர் அவருடைய சிந்தனையே வந்து நிறைய பேர் இன்னும் கரெக்டாகவே எடுத்துகிட்டு போகணும். அவருடைய சிந்தனை வந்து ஒரு வேளை சோறு போடுறது அல்ல. நான் இந்த சோறு போடுற நிலைமை வரக்கூடாதுன்றது தான் அவருடைய எண்ணம். என்றைக்கு நான் அந்த சோறு போடுறதை நிப்பாட்டணும் அன்றைக்கி தான் மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவார். இப்படி பல பேர் போட்டு பல பேர் உதவி செஞ்சு எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வந்துட்டா இந்த யாருக்கும் சாப்பாடு தர்றதே வராதே. எனக்கு ஒரு காலத்தில் சாப்பாடு கஷ்டம், நான் சாப்பாட்டை சாப்பிட முடியாமல் தவிச்சேன். அந்த சாப்பாடை யாரும் தவிக்கக்கூடாதுன்னு நான் என்ன முயற்சி பண்ணுறேன். இப்படி பல பேரும் முயற்சி பண்ணி பல பேரும் நல்லது பண்ணி எல்லாருக்கும் நல்லதே பண்ணிட்டோம்னா இந்த சோத்து கலையிற விஷயம் ஒன்று வராதே மக்களுக்கு. தன்னிறைவு அடைஞ்சிருவாங்களே அப்படின்றது தான் அவருடைய எளிமையான சிந்தனை. ஜெயன் சாருடைய தாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு பெரிய சயின்டிஃபிக்கல் தாட்ஸ்லாம் அவருக்கு இருக்காது. அவர் ரொம்ப எளிய மக்களுக்கான ஒரு தலைவர். அவர் எங்கே மிஸ் ஆச்சு தலைவர்? அதான் சொல்கிறேங்களே, அது வந்து ஒரிஜினல் சிந்தனை. பிரச்சனை என்ன, அவருக்கு வந்து அரசியல் தெரியாது. இது பாலிடிக்ஸில் இப்படி போட்டு இப்படி வரலாம், இதை செஞ்சு இதை செய்யலாம், அந்த மாதிரி வந்து அந்த குறுக்குத்தனமான வேலைகள் அவருக்கு தெரியாது. இந்த நரித்தந்திரங்கள்லாம் அரசியலுக்கு தேவை, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவருடைய சுபாவத்துக்கு தாண்டி அரசியல் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அது அவர் அடிக்கடி சொல்கிற விஷயம்தான். நான் அரசியலுக்கு வந்தது நல்லது செய்யலான்னு வந்திருக்கேன். இது நடந்தால் மக்களுக்கு நல்லது, நடக்கலைன்னா எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. இதுதான் அவருடைய பேச்சாகவே இருந்துச்சு கடைசி வரைக்கும். ஏன்னா அவர் நல்ல சுயநினைவோடு இருந்து அவருடைய முழுமையான கட்டுப்பாடில் எல்லாமே இருக்கும் வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு கூட்டணியும் ஒத்துக்கலை, எந்த விதமான காம்ப்ரமைஸ்க்கும் ரெடியாக இல்லை அரசியலில். அந்த மாதிரி தான் அவருடைய ஒரிஜினல் சிந்தனை இருந்தது. அப்புறம் அவர் இல்லைன்னா நிலைமைகள் மாறும், அதை நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த ஆளுமை மிஸ் ஆகும்போது அப்புறம் திருப்பி ஏதோ ஒரு சப்போர்ட் வந்து அந்த கட்சியை நம்பி இருக்கிற தொண்டர்களுக்காக நம்ம ஏதோ ஒன்று அவங்க செய்ய வேண்டி வருது. அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அவர் இருக்க வரைக்கும் அவருடைய சிந்தனை அப்படி தான் இருந்தது, தூய சிந்தனையாக இருந்தது. ஏன்னா மிகப்பெரிய ஆஃபர்லாம் வரும்போதெல்லாம் நான் மிக அருகிலேருந்து பார்த்துருக்கேன். அதெல்லாம் நான் இப்படி தர்றோம், அப்படி தர்றோம், அதை தர்றோம், இதை தர்றோம், சீட்டு தர்றோம், இதெல்லாம் செய்கிறதுக்கு நான் திருப்பி இன்னொரு அரசியல் கட்சியாக வந்து நிற்கிறேன். நான் இங்கே வரல. நான் வந்தது தூய்மையான ஒரு அரசியல், மக்களுக்கு நல்லது செய்யணும். 2 பேர் சோறு போட்டு மக்கள் கையேந்து நின்று சோறு வாங்கி தங்கிற நிலமை வரக்கூடாதுன்றது தான் என்ன அந்த எண்ணத்தில் தான் நான் சோறு போடுறேன். 4 நாள் கூட்டம் அதிகமான வருத்தம் தான் படணும், குறைஞ்சாதான் சந்தோஷப்படணும்னு சொல்லுவார். இந்த சிந்தனை எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் யாருக்குமே வந்திருக்காது. ஆனால் அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு பூ போன மனசு அது. அவருக்கான ஓகே அது முடிஞ்சு விட்டது, அதனால் இன்றைக்கி நம்மளோட இல்லை அவர். ஆனால் கூட இன்றைக்கி வந்து அதாவது இந்த இரவா புகழ்ங்கிறது என்ன, புகழ் என்றைக்குமே சாகாமல் இருக்கணும். எத்தனையோ நடிகர்கள் தலைவர்கள் வந்தாங்க போனாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் நமக்கு மனசில் அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. நீங்கள் அதாவது அவங்கள பற்றி நீங்கள் எதுவும் சொல்லாமலே செய்யாமலே கூட நம்ம மனசுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு மனசுக்குள்ளேயே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தலைவர் தான் நமக்கு வந்து கேப்டன். அந்த வகையில் வந்து இன்றைக்கு வந்து 2ஆம் ஆண்டு நினைவு நாள். இன்றைக்கி எவ்வளோ பேர் வர்றாங்க, என்ன கூட்டம், எதுக்கு இதெல்லாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் தானாக வர்ற கூட்டம், தானாக சேர்ந்த கூட்டம்ன்றது அவரு தான் வந்து அவருடைய இறப்புக்கு வந்த கூட்டம் சரி, இறப்புக்கு பிறகு அவருடைய கேப்டன் ஆலயத்துக்கு வரக்கூடிய மக்களும் சரி, எதுக்கு வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் எதிர்பார்ப்பே இல்லை. போய் சுற்றி பார்க்குற இடம் இல்லை. இது ஒன்றும் பயங்கரமான ஒரு கடற்கரையில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம் கிடையாது. இதை போய் அப்படி உள்ளே சுற்றி பார்த்துட்டு வருவோம், அப்படியே கொஞ்ச நேரம் பீச்சுக்கு வந்து காற்று வாங்கிட்டு வருவோன்றதுக்கான சூழ்நிலை கூட இல்லை. இப்போ வெளியூர்லேருந்து வர்றாங்கன்னா எல்லா பீச்சில் போய் என்ன பண்ணுவாங்க, வரிசையாக இருக்கிற பெரியவங்களுடைய சமாதிகளை எல்லாம் போய் பார்க்குறாங்க வைக்கிறாங்கன்னா அது ஒரு ஒரு இடம் சார்ந்த விஷயமா எடுத்து இங்கே வந்தோம், அப்படியே அதையும் பார்த்தோம், அல்ல அதை பார்க்க வந்தோம் இதையும் பார்த்தோம், இப்படி தான் போகுது எல்லாத்துக்குமே. ஆனால் கேப்டன் புத்திரிக்கை அப்படி இல்லை, அதுக்கு தான் வரணும், அங்கேயே வரணும், அவரை தான் பார்க்கணும், அந்த கேப்டன் ஆலயத்துக்கு தான் வரணும், அந்த சமாதியை தான் பார்க்கணும், அந்த சிலையை தான் பார்க்கணும், அங்கே தான் போகணும். எந்நேரம் போனாலும் யாரோ ஒருத்தருக்கு ஒன்று அந்த அந்த கட்சி காலையில் பிரசாதம் பொங்கல் மாதிரி கொடுத்துட்ருக்கேன், ஏதோ கொடுத்துட்ருக்காங்க சாப்பிட்றதுக்கு, இல்லை வர்றவங்க கொடுத்துருக்கு. அங்கே போனால் யாரோ போகிறவங்களுக்கு வெறுமையோடு வர வேணாம், வெறும் வாயோடு வர வேணாம், எதையா 2 மினிட் வரலான்ற அளவுக்கு தான் அவர் இன்றைக்கும் அந்த சமாதியில் படுத்துக்கிட்டு அதை செஞ்சிட்ருக்காரு. என்ன தான் சார் அவருக்கு உடம்புக்கு பிரச்சனையாக இருந்தது? பிரச்சனை அதாவது உடனே சொன்னேன், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதை பற்றி. நான் அவர் வந்து அரசியலுக்கு வரும்பொழுது சுமாராக ஒரு 55 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், 53 55 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 53 வருஷமே பிறந்ததுலேருந்தே எந்த கவலையும் இல்லாமல், கவலைன்னா சின்ன சின்ன கவலை, செலவு காசு இல்லை, சாப்பாடு அதெல்லாம் விட்ருக்கு. அந்த சின்ன பசங்களாம் நல்லா விளையாடி மதுரையில் நல்லா உற்சாகமாக தெரிஞ்சு ஒரு கும்பலாக சேர்ந்து கலடா பண்ணி ஒரு மகிழ்ச்சியாக வாழ்ந்த ஒரு இளைஞன் தான். அதுக்கப்புறமும் சினிமாவில் வந்து ஒரு சின்ன போராட்டம் தான். அப்புறம் வந்தார். அப்புறம் வரும்போது கூட ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை, எனக்கு இத்தனை கோடி வேணும், அத்தனை கோடி வேணும், இத்தனை கிரௌண்டில் வீடு வேணும், ஈசிஆரில் வீடு வேணும், BMW கார், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவருக்கு இல்லை, என்ன இருக்கோ அதில் மகிழ்ச்சியாக அவருக்கு வேண்டியது ஷூட்டிங் முடிஞ்சோன்னா சாயங்காலம் 4 நண்பர்கள் சுற்றி போகிறோன்னா கொஞ்சம் நேரம் அப்படி எல்லாத்தோட விளையாட்டி சிரிச்சுக்கிட்டே சீட் ஆடணும், ஜாலியாக கொஞ்சம் பேசிட்டு நல்லா சாப்பிட்ணும்,
இதுதான் வந்து அவருடைய ரெகுலரான வாழ்க்கை. அவர் கடைசி வரைக்கும் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாரு, இந்த ஹோட்டலுக்கு போனார், அந்த பாருக்கு போனார், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவரும் அவருடைய நண்பர்கள் அவருடைய வாழ்க்கையை அவர் கூரை கொட்டாய், அது கீழே அவர் லைஃப் அதுதான். நீங்களே சொல்லியிருப்பீங்க, அந்த கூரை கொட்டாயில் நானும் ஒரு ஆளாக தூங்குவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் சொன்னேன், அது ஒரு 10 வருஷம் அவர் கூட நான் படுத்து தூங்குவேன், நான் வாழ்க்கையில் கற்பனையே பண்ணல. இன்றைக்கி நினச்சாலும் அது ஒரு பெரிய அந்த வாழ்க்கை ஒரு பெரிய வரும். அந்த மாதிரி வந்து ஏன்னா அவர் தான் வந்து இந்த சிம்பிளிசிட்டியை அவர் சுற்றி எனக்கெல்லாம் வந்து இன்னும் வந்து ஏன் நீங்கள் வந்து இவ்வளவு பணிஞ்சு போய் பேசுகிறீங்க, ஏன் இந்த வேலையெல்லாம் சரி நிறைய பேர் கேட்பாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. எளிமையாக இரு, பணிவாக இரு, நீ என்னன்றதை மற்றவங்க தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. நான் யார் தெரியுமா நீ சொல்லக்கூடாது, நீ யார் தெரியுமா அவங்க சொல்லணும், அப்படி தான் நீ வாழணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிருக்கோம். ஏன்னா அவருக்கு இருந்தால் அந்த சாப்பாடை போடுற பழக்கம், எளிமையாக இருக்கிற பழக்கம், மரியாதை தர்ற பழக்கம், பெரியவங்களை மதிக்கிற பழக்கம், இப்படி வந்து சோசியல் சர்வீஸு, சோசியல் சிந்தனை, எளிய மக்களை பற்றிய கவலை, நம்ம ஒர்க்கர்ஸ் எப்படி நடத்திக்கணும், நம்ம ஸ்டாஃப் எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒரு டிரைவர் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இன்ச் பை இன்ச்சாக நாங்கள் பல ஆண்டுகள் அவர் கூட இருந்து கற்றுக்கிட்டது தான் இன்றைக்கி நான் ரன் பண்ணுற லைஃப். அதாவது ஒரு வேலைக்காரனுக்கு வேலை செய்கிறவங்கள எப்படி நடத்தணும் அப்படின்றது வந்து அவர்லாம் என் பெரிய ரோல் மாடல் எங்களுக்கு. ஏன்னா அப்படி பார்த்துக்குவார். அது கண்டிக்கிற மாதிரி கண்டிப்பார், அவர் கோபம் வரும், அவருக்கு தான் தெரியும் கோபம் வரும், அடிப்பார், திட்டுவார். ஆனால் அவனை அணைக்கிறதுக்கு அவரோட சிறந்த ஆள் இருக்க மாட்டான். அவர் 2 அடி சேர்த்து வாங்கினவனுக்கு 2 பெனிஃபிட் சேர்த்து கிடைக்கும். மனசில் இருக்கும், தெரியாமல் அவனை அடிச்சுட்டோம்ல அப்படின்னு ஒன்று வருத்தப்பட்டுகிட்டே இருப்பார். அதை சொல்லுவார், ஒரு கோவம் வந்து நான் அவனை போய் கை வச்சு விட்டேன் அப்படிம்பார். அது வந்து 2 நாள் கழிச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பார். அது மைண்ட்லேயே இருந்து அவனை எங்கேயாவது காம்பன்சேட் பண்ணுவார். அதை இது எல்லாம் அப்படியே எனக்குள்ளே அடாப்ட் ஆகிடுச்சு. நானே என்னோடய வேலை செய்கிறவங்களை ஏதாவது திட்டா கூட அந்த திட்டுறதுக்கான ஒரு காம்பன்சேஷனை செய்யணுன்ற ஒரு மண்டையில் எனக்கு ஏற்றி விட்டு போயிட்டார். இப்படி பல்வேறு நல்ல விஷயங்களை எனக்குள்ளே விதைச்சிருக்காரு. அதனால் வந்து அவரெல்லாம் போகவே இல்லை, அவர் எங்களோடவே அப்படியே ட்ராவல் பண்ணி தான் இருக்கார். அவருடைய நினைவுகள் அதாவது இப்படி பண்ணிங்கனாலும் தினம் ஒரு வாட்டி எங்கேயாவது ஒரு ஆங்கிளில் எங்களுக்குள்ளே வந்துட்டு போய்டும், எனக்குள்ளே வந்துட்டு போய்டுவார். ஏதோ ஒரு சிந்தனை வந்துடும், ஏதோ ஒரு பேச்சில் வீட்டில் ஃபோட்டோவில் வரும்போது எப்படி உள்ளே வரும்போது வெளியே ஃபோட்டோ அவரை பார்த்துட்டு தான் உள்ளே வர்றோம். பார்த்துட்டு அப்படி அந்த லுக்கில் தானே ஆஃபீஸ்க்குள்ளேயே வர்றோம். தினமும் நினைக்கிறோம், சம்பவங்களாக நினைக்கிறோம். ஏன்னா 1000 சம்பவங்கள், 1000 நினைவுகள் அந்த மாதிரி நிறைய இருக்குது அவர் கூட. அந்த மாதிரி வந்து அவர் வந்து அவ்வளவு ஃப்ரீயாக, அது எது சொல்ல வந்ததுன்னா இவ்வளவு ஃப்ரீயாக வாழ்ந்த ஒருத்தர் எதை பற்றியுமே கவலைப்படுறதில்ல. வாழ்க்கையில் சாப்பாட்டை பற்றி கவலையில் கொடுத்ததை சாப்பிடுவார். ஷூட்டிங்கில் சீனை பற்றி கவலையில் டைரக்டர் சொன்னதை செய்வார். யோசிக்கும் அவருக்கு நான் இந்த சீன் இப்படி மாற்றி யோசிச்சு பார்த்தேன் டைரக்டர் சார், இது இப்படி இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. அவர் டைரக்டர் அவருக்கு கதை சொல்லுவார், நான் நடிக்கணும், நான் சம்பளம் வாங்கிக்கேன், இது அவருடைய பாலிசி. அந்த மாதிரி அதுலேயும் டென்ஷன் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் ஜாலியாக இருக்கும். ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தால் எல்லாத்தையும் தூக்கி வச்சு எனக்கு எதுவும் தெரியாது, இப்போ எங்கள் இப்ராஹிம் கேட்டுங்க, எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க என்னென்னவோ பேசி பார்த்தாங்க, ரொம்ப பேசுகிறாங்க. இப்போ அவங்களும் கிட்டத்தட்ட நாக்கெல்லாம் கடிச்சிக்கிட்டு சண்டைக்கு போயிட்டார் அவர்கிட்ட. யோ தெரிலன்னா தெரிலதாயா, எனக்கு தெரியாதியா, போயா நீ என்ன மட்டும் பண்ணிக்க, என்ன அரெஸ்ட் பண்ணுறியா பண்ணிக்கிட்டார். இப்படி தகராறு பண்ணிட்டார் அவங்களுக்கு. உண்மையை என்ன கேட்டிங்கன்னா அந்த ஆஃபீஸருக்கு அப்படி நாங்கள் எல்லோரும் புரிய வச்சோம். தெரியாதுங்க அவருக்கு, இந்த படத்துக்கு அவர் என்ன சம்பளம் வரான்னு அவருக்கே தெரியாது. ராவுத்தருக்கு தான் தெரியும். இது எவ்வளோ பணம் வாங்கியிருக்கான்னு தெரியாது, எவ்வளோ பாக்கி இருக்குன்னு தெரியாது. இவருக்கு எங்கேயா சொத்து இருக்கான்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு தூங்கி எஞ்சா ஷூட்டிங் போகணும், ஷூட்டிங் போனால் வேலை நடக்கணும், வேலையெல்லாம் நிற்கக்கூடாது. திருப்பி சாயங்காலம் வந்தால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கணும், சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்கணும். இப்படி சார் எல்லாமே வந்து எளிமையாக இருந்துட்டு எதையுமே முட்டையில் போட்டுக்காமல் சினிமா, ஷூட்டிங், நடிப்பு, நண்பர்கள், சந்தோஷம், இதுதான் அவருடைய வாழ்க்கை. ரொம்ப சிம்பிள். அப்புறம் வந்து அவருடைய அதிகபட்சம் அவருடைய பிரச்சனை வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது வாரம் இந்த வாரம் என்ன கொடுக்குறீங்க, அடுத்த வாரம் என்ன கொடுக்குறீங்க, இந்த பிறந்த நாளுக்கு என்னென்ன செலவு பண்ண போகிறோம், யாராருக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, ரசிகர் மன்றத்துக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, இதெல்லாம் தான் கேட்பாரு. இவங்களாம் சாப்பிட்டாங்களா, இவங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவாங்க, அது எவ்வளோ கொடுத்தீங்க, இது மாதிரி பொதுவான மக்கள் விஷயம் மட்டும் பேசுவாரே தவிர பெரிய கூட அவருக்கு மன வருத்தி தரக்கூடிய ஒரே விஷயம் வந்து இலங்கை தமிழர்கள் குறித்த மிகப்பெரிய கவலை ஒன்று அவருக்கு இருந்தது. அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நினச்சின்னா ஒரு 2-3 நாளைக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுவார். இந்த குண்டு வீச்சு, பலி, இந்த இராணுவ தாக்குதல், இலங்கை தமிழர்கள் இறந்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த மாதிரி கேள்விப்பட்டார்னா ரொம்ப மனசுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் இருக்கும். அவருக்கு வந்து தலைவர் பிரபாகரன்னா ரொம்ப உயிர். அந்த மாதிரி அதுக்கெல்லாம் ரொம்ப எமோஷனலாக கத்துவார், பயங்கரமாக பேசுவார். அந்த விஷயம் மட்டும்தான் அவருக்கு ரொம்ப சீரியஸ் டாப்பிக்காக இருக்கும். அவ்வளோதான் அவரோட அரசியல், அவ்வளோதான். அவருக்கு வந்து நம்ம இலங்கை தமிழர்கள் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கன்செப்ட். யார் எப்படியெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியும். இவருக்கு கூடவே இருந்து நமக்கு தெரியும். லிட்டரலி துடிச்சு போவார். அப்படியே அந்த கண்ணெல்லாம் கலங்கிடும், கோவம் வந்துடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, விட்டானா போயிடலாம் நம்ம அங்கே போகிற அந்த மாதிரி இருக்கும். பட் அவரால் நம்மளால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறோமேன்றது தான் அவருடைய வருத்தமாக இருக்கும். இதை தவிர வேறு எமோஷனலாக கமிட்மெண்ட்டே எல்லாமே இருந்துட்டு திடீர்னு ஒரு 55 வயசில் போய் திடீர்னு பாலிடிக்ஸில் போனோன்னு அவரோட பிரெயினுக்கு அது ஓவர்லோடும். ஏன்னா எல்லாமே ஒருத்தன் தலைக்கே வருது. இன்றைக்கி அவங்க திருமதி பிரேமலதா இருக்குன்னா இவ்வளோ வருஷம் அவரோட பழகி வந்து இப்போ அவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வரும்போது அவங்களுக்கு என்ன தெரியும், எல்லாம் புதுசு.
யாரும் யாருக்கும் ஒன்றும் புதுசாக சொல்லித்தர முடியாது. கூட இருக்கிற எல்லாருமே புதுசாக வந்து கட்சி அரசியலுக்கு வந்தவங்க, யாரும் பெரிய பெரிய தலைவர்கள் ஓப்பனிங்கில் உள்ள வரல. ஸோ எல்லாமே வரும்போது அவருக்கு வந்து ஃபுல்லி ஓவர்லோடு, என்ன பண்ணுறதுனே தெரியல அவருக்கு. ஒரு நாள் பூரா நிம்மதியாக இருந்தவன 24 மணி நேரம் சிந்திக்க விட்டிங்கன்னா என்ன ஆகும்? அந்த பிரெயின் கெப்பாசிட்டி சொல்கிறேன், அது ஒரு போர்ஷனுக்கு திங்க் பண்ணியிருக்கு இல்லையா. எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் கொண்டு தூங்குனாலும் அதே ஞாபகம், 2:30 மணிக்கு ஃபோனு, 5 மணிக்கு ஃபோனு. அவங்க எங்கிட்டே சொல்லுவாப்பா என்னடா அது இப்படி இருக்குது அரசியலுங்கிறது, 24 மணி நேரம் தூங்க விட மாட்டேங்கிறானு, எப்போ கேட்டாலும் இதே கேட்டுகிட்டே இருக்கேன். எங்கேயும் ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கேன், அவனை வெட்டிட்டான், இவனை குத்திட்டான், இவன் சண்டை, அவன் சண்டை, இவன் கிடச்சிட்டான், அவன் ரிசைன் பண்ணுறான், இப்படி எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. இது எப்போ தான் இதை சமாளிக்கிறது? இப்படி அவருக்கு வந்து அந்த ஓவர்லோட் ஆனது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெடிக்கலாக அது வந்து அவருக்கு அது அடாப்ட் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அவருடைய அந்த நியூராலஜிக்கல் டிஸார்டர் அவருக்கு வந்துச்சு. சார், புகைப்பிடிக்கிறது, மது அருந்துற பழக்கம் அதெல்லாம் இப்போ நிறுத்திட்டு சார். அதாவது அவர் அதான் சொன்னேன், அவர் நியூராலஜிக்கல் டிசர் அந்த நரம்பு தளர்ச்சி மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அவர் விட்டு விட்டு பேசுகிறதெல்லாம் தண்ணி போட்டு பேசுனது மாதிரி ஒரு போதையில் பேசுகிறான்ற பின்னாளில் பேர் வந்துருச்சு. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடும். இப்போ அந்த அரசியலுக்கு வரும்போது ஏறத்தாழ நிறுத்திட்டார் அவரெல்லாம். நான் இருந்தது இல்லைன்னா சொல்ல வரல, இருந்தது, அதெல்லாம் கிராஜுவலாக குறைச்சிட்டே வந்தார். மேரேஜுக்கு அப்புறமே குறைஞ்சது. அவரை அந்த ஏஜுக்கான எல்லாருமே ஒரு வயசுக்கு குறைப்பாங்க சார். எல்லாருமே 40 வயசில் குடிச்சது 60 வயசில் குடிக்க முடியாது. அது மாதிரி எல்லாமே குறைஞ்சிட்டு தான் வந்துச்சு. அதுக்கு மேலே வந்து அந்த நரம்பு சம்மந்தமான ஒரு பிரச்சனை வந்து டக்குன்னு யாரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. திடீர்னு உங்களோட பேசி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உங்களை நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு கேட்பார். அந்த சொல்லுவாங்க இல்லையா, அது மெடிக்கலாக நிறைய வார்த்தைகள் அதுக்கு இருக்குது, அது மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வரும்போது தான் அவருக்கு வந்து அந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனை வந்து அவர் கொஞ்சம் மாற்றி பேசும்போது தண்ணி போட்டு வளர்றாரு அப்படின்னு நம்ம சோசியல் மீடியாக்கெல்லாம் அவரை போட்டு கரைச்சி ஊற்றி என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பாதிக்காது. அதெல்லாம் நல்லா கவனிக்கிற செய்தார். என்ன பெரிய வயிறு, ஆமாம் எனக்கு ஞாபகம் விட்டு வருது, அது என்ன செய்ய சொல்கிறேன், மருந்து சாப்பிட்ருக்கேன், சரியா பண்ண விடு, அவங்க கிடக்குறான் அப்படிம்பார். தெரியும் அவருக்கு, எனக்கு ஞாபகம் விட்டு வருதுன்றது எனக்கு தெரியுது, நான் மருந்து மெடிசன் சாப்பிட்ருக்கேன், சரியா பண்ணு டாக்டர் சொல்லியிருக்காருன்னு சொல்லுவார். ஸோ அது கொஞ்சம் அதிகம் போகும்போது அவருக்கு சிலதெல்லாம் தெரியல. அதனால தான் கொஞ்சம் சொன்னதையே திருப்பி சொன்னது, கொஞ்சம் அவருடைய ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் மாறும்போது, இப்போ நீங்கள் சொன்னது புரியாமல் உங்களுக்கு பதில் சொல்லும்போது இருக்கு இல்லையா, நீங்கள் சொல்லி முடிச்சோன்னா அவர் பதில் சொல்ல மாட்டார். நீங்கள் வேறு ஏதோ கேள்வி வைக்கும்போது முதல் கேள்விக்கு பதில் சொல்லுவார். இந்த ஆர்டர் மாறினதில் எல்லாமே அவருக்கு மைண்டில் இதாகல. அதனால் வெளியே எல்லோரும் வந்து அவருடைய அந்த குடிப்பழக்கம் போதை இன்னும் தேவையில்லாமல் அவர் மேலே ஒரு பெரிய அலிகேஷன் சோசியல் மீடியா ஃபுல்லாக அவரை போட்டு கஜாமுச்சான்னு வச்சு பண்ணி அது அந்த மாதிரி ஒரு மக்கள் இமேஜுகளை வந்துடுச்சு. அந்த அப்பேற்பட்ட மனிதன் இறந்ததுக்கப்புறம் தான் யாரெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த மக்கள் வந்து கூடி தான் இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய நல்லவனை நம்ம இழந்துட்டோம், எவ்வளோ பெரிய நல்லவனை நம்ம இவ்வளோ கெட்டல் பண்ணியிருக்கிறோன்றது வந்து தெரியுது. அப்படி என்னென்னா அன்றைக்கி ஒரு காரியம் பண்ணிடலாம், அவருக்கு சாருக்கு இந்த மாதிரி ஒரு மெடிக்கலாக ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதனால் இதெல்லாம் நடக்குது, அதை மைண்ட் பண்ணாதீங்க, சீக்கிரம் சரியாடுன்ற மாதிரி ஒரு பொதுவான கருத்தாக அது வந்துருந்ததுன்னா அன்றைக்கி நிறைய பேர் சரி அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவரை கிண்டல் பண்ணால் கூட விட்டுருந்துக்கலாம். பட் இப்போ அது நடக்கலை. சரி ஓகே, அதெல்லாம் காலத்தின் கட்டாயம் இருந்து போச்சு. அதனால் அவருக்கு வந்து அவருடைய குடிப்பழக்கமோ புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்ததோ இதெல்லாம் காரணமே கிடையாது. அதெல்லாம் அதை விடலாம் பெருங்குடி மன்னர்களெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், அதெல்லாம் விஷயம் கிடையாது. அவர் வளர்ந்த விதத்துக்கான விஷயத்தை 55 வயசுக்கு அப்புறம் நீங்கள் போய் ஜிம்மில் போய் நான் 20 கிலோ தூக்குனீங்கன்னா என்ன உடம்பு ஓவர்லோடு தானே, எலும்புக்கு சதைக்கு. அந்த மாதிரி தான் பிரெயினுக்கும் ஓவர்லோடு. நீங்கள் 60 வயசுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அதானே பண்ண முடியும். 25 வயசு பையன் ஜிம்மில் ஓடுறான், நீங்கள் ஓட முடியுமா? அந்த மாதிரி அவர் வயசுக்கான லோடு இல்லை, அது ஓவர்லோடு. அது உண்மையாகவே மூளையை பாதித்து நரம்பு தளர்ச்சியை கொண்டாந்து விட்டு நரம்பு பாதிப்பு உண்டாக்கி தான் அவருக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. ஓகே, பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.